வைஷ்ணவர்களும் கணேசரை வழிபடுகின்றனர். அவர்கள் அவரை தும்பிக்கை ஆழ்வார் என்று வணங்குகின்றனர். குண்டலினி, அன்பு சக்தியின் ஸ்வரூபமாகிய வல்லபை ஆகிய இரண்டும் கணேசரின் சக்திகளாகும். உள்ளே இனிப்பை கொண்டு அரிசிமாவினால் செய்த கொழுக்கட்டை அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவரது பிறந்த நாள் ஒன்றின் போது அவர் வீடு வீடாக சென்று கொழுக்கட்டைகளை பெற்று கொண்டிருந்தார். நிறைய அவற்றை சாப்பிட்டுவிட்டு இரவில் அவர் எலியின் மீது அமர்ந்து பவனி வந்து கொண்டிருந்தார். திடீரென்று எலி நடுங்கியது. அது ஒரு பாம்பை பார்த்து பயந்து விட்டது. அதனால் கணேசர் கீழே விழுந்து விட்டார். அவரது வயிறு கிழிந்து அத்துணை கொழுக்கட்டைகளும் வெளியே தெரித்தன. ஆனால் அவற்றை மீண்டும் கணேசர் தன் வயிற்றினுள் திணித்து அந்த பாம்பை தன் வயிற்றை சுற்றி கட்டிக்கொண்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆகாயத்தில் இருந்த சந்திரன் கடகடவென்று சிரித்தான். அவனது இந்த அநாகரிக செயலை பார்த்து சினந்த விநாயகப் பெருமான் தனது கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அதை சந்திரனை நோக்கி எறிந்து, கணேச சதுர்த்தி தினத்தன்று சந்திரனை எவரும் பார்க்கலாகாது என்று சபித்தார். அவ்விதம் எவராவது பார்த்தால் அவர்கள் இகழ்ச்சியையும் பாவத்தையும் அடைவர். தவறுதலாக எவராவது அந்த நாளன்று சந்திரனை பார்க்க நேரிட்டால் அதற்கு பிராயச்சித்தமாக செமந்தக மணியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி திரும்ப பெற்றார் என்ற கதையை அவர்கள் கேட்க வேண்டும் அல்லது பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கதை